ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸாக ஆல்ரெடி போட்டிருப்பேன். பட் இப்போ வந்து நம்ம லாங் வீடியோஸாக பார்க்க போகிறோம். நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்பாசமுத்திரத்தில் இருக்க நதியணை பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ நதியணை பக்கத்தில் ஒரு லொக்கேஷன் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ அதை தான் போய் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சின்ன சங்கரன் கோயிலேருந்து நதியணை அந்த போகிற ரூட்டில் ஷார்ட்கட்டில் ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது. இந்த பிரிட்ஜு பக்கத்தில் ஆலடியூர், ஆக்சுவலாக ஆலடியூர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆலடியூர் அந்த ஊருக்கு போகிற வழி தான், அம்பாசமுத்திரம் டு ஆலடியூர் போகிற ஊரில் தான் ஊருக்கு போகிற வழியில் தான் அந்த பிரிட்ஜு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜில் வந்து நிறையா படம் வந்து எடுத்திருக்காங்க. நிறையா படம் ஆக்சுவலாக குறிப்பாக சொல்ல போனால் அந்த கடைக்குட்டி சிங்கம் படத்தில் வந்து லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வரும்ல, ஸோ அது இங்கே தான் எடுத்திருக்காங்க. அந்த பிரிட்ஜு வேறு எங்கேயும் இல்லை, அந்த எனக்கு சைடில் தான் இருக்குது, காட்டுறேன். ஸோ அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு கல்குவாரி கூட காமிச்சிருப்பாங்க, அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த கல்குவாரி தான் இருக்கா, அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பிரிட்ஜு. ஸோ இதில் தான் இருக்குது, செம்மையாக இருக்கும் அந்த பிரிட்ஜ். ஸோ தெரியுதா மக்களே, அந்த பிரிட்ஜு தான். அந்த பிரிட்ஜில் தான் படம் வந்து எடுத்திருப்பாங்க. பேக்ரவுண்டில் கூட அந்த நான் இப்போ காட்டினேன்ல அந்த ஒரு கல்குவாரி, ஸோ அதை கூட காமிச்சிருப்பாங்க. அந்த சைடு தெரியல, அந்த ஒரு கிரைண்ட் இருக்கா, அதை கூட காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிரிட்ஜு இங்கே இருக்கா, இங்கே தான் அந்த பிரிட்ஜில் வந்து எடுத்திருப்பாங்க. அதான் நம்ம போய் பார்க்க போகிறோம். நிறையா மூவிஸ் வந்து எடுத்திருக்காங்க. நம்ம வீட்டு பிள்ளை, சிவகார்த்திகேயனோட மூவி. ஸோ பாப்பா மக்களை என்னெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த பிரிட்ஜோட மேலே நின்று பார்த்தாலும் வியூஸ் வந்து சூப்பராக இருக்குது. பட் சைடில் நின்று பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது ரொம்பவே. ஏன்னா இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து தாமிரபரணி ஆறு வந்து ஓடுது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரிட்ஜ் ஆலடியூரில் தாங்க இருக்குது. அம்பாசமுத்திரம் டு மணிமுத்தாறு போகிற ரோட்டில் தாங்க இந்த பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜோட அழகு, இந்த பிரிட்ஜோட 4 முனைகள்லேயும் தூண் மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அது பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த பிரிட்ஜை சுற்றி நிறைய டூரிஸ்ட் லொக்கேஷன் இருக்குது, குட்டி குட்டியாக. அது வந்து நதியணை, சின்ன சங்கரன் கோயில், நிறையா விஷயம் இருக்குது இங்கே பார்க்கறதுக்கு. பேரழகன் படத்தில் வரக்கூடிய காதலுக்கு பள்ளிக்கூடம் சாங்லேயும் இந்த பிரிட்ஜை வந்து காமிச்சிருப்பாங்க. வேல் மூவிலையும் ஒரு சங்கில் காமிச்சிருப்பாங்க, எங்கள் ஊரில் எப்போதுமே கெட்டதே நடக்காதுடா, அந்த சங்கில் கூட இந்த பிரிட்ஜை காமிச்சிருப்பாங்க. சுந்தர் சி பூனம் பஜ்வா நடித்த முத்துன கத்திரிக்காய் அந்த படத்துலேயும் இந்த பிரிட்ஜை காமிச்சிருப்பாங்க. சுந்தர் சி பூனம் பஜ்வாவை துரத்திட்டு வர மாதிரி சீன் இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. உத்தமபுத்திரன் படத்தில் வரக்கூடிய தனுஷ் அண்ட் ஜெனிலியா பேசுகிற சீனும் இங்கே தாங்க வச்சுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஐகானிக்கான மூவியோட ஃபைட் சீன் இங்கே தாங்க முழுக்க எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைக்குட்டி சிங்கம் தான். கடைக்குட்டி சிங்கம் மூவியில் கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீன் எல்லாமே இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த பிரிட்ஜை வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நிறைய ஷாட்ல இந்த பிரிட்ஜை வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த பிரிட்ஜுக்கு 2 சைட்லயும் நின்று வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது இந்த பிரிட்ஜ் ரொம்பவே அழகா இருந்துச்சு. தாமிரபரணி ஆறு இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக போச்சுன்னா இன்னும் பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே இந்த படங்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் ஹீரோயினோட ஒரே ஒரு சீன் மட்டும் இங்கே வச்சிருப்பாங்க. சசிகுமாரோட கும்போச்சா சிங்கம் மூவியில் நைட் டைமில் ஒரு ஷாட் மட்டும் இங்கே வச்சிருப்பாங்க. அம்பாசமுத்திரம் பக்கம் எக்கச்சக்கமான ஷூட்டிங் ஸ்பாட் இருந்தாலும் இதுவுமே ஒன் ஆஃப் த ஹைலைட்டட் ஷூட்டிங் ஸ்பாட்ன்ட்டே சொல்லுவேன். முக்கியமாக நிறைய மூவியில் இந்த தாமிரபரணி ஆறு ஓடுத பக்கம் நிறையா சீன் வந்து எடுத்திருப்பாங்க. முக்கியமாக இந்த ஆலடியூர் பிரிட்ஜ், அம்பாசமுத்திரம் படித்துறை, சின்ன சங்கரன் கோவில், கல்லடைக்குறிச்சி ஆத்துப்பாலம், இந்த நாத்து சாலை ரோடுன்னு இங்கே எக்கச்சக்கமான ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம அப்கமிங் டேஸில் பார்ப்போம். நீங்கள் இந்த ஒரு பிரிட்ஜுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் ஆலடியூர் பிரிட்ஜுன்னு போட்டாலே இந்த ஒரு லொக்கேஷனுக்கு டேரெக்டாக வரலாம். இந்த பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு சன்செட் இல்லை சன்ரைஸ் டைமில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு பக்கத்துலேயே ஒரு சில டூரிஸ்ட் லொக்கேஷன் இருக்குங்க, குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். மணிமுத்தாறு டேம், அப்புறம் நதியணை, தென் வந்து சின்ன சங்கரன் கோயிலெலாம் இங்கே தாங்க இருக்குது. இந்த லொக்கேஷன்லாம் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். நீச்சல் தெரியாமல் கண்டிப்பாக போகாதீங்க. ஐ திங்க் இந்த ஒரு விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மக்களே. இந்த விளாக் பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல விளாகில் பார்ப்போம்.